எங்களுக்கு ஃபாரினில் வெள்ளிக்கிழமை தான் வீக்கெண்ட் லீவு நாள். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு மீன் எடுத்து நான் அவனில் போட்டிருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி நான் அவங்களோட அந்த ரெசிபியை தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இதுக்கு வந்து நான் வந்து திலாப்பியா மீன் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய மீன் இது எடுத்து இப்படி நான் முதுகுலையும் கீரல் ஒன்று போட்டு அதை ரெண்டாக வெட்டி நடுவுலையும் சின்ன சின்ன கீரல் போட்டு இதுக்கு வந்து நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், லெமன் ஜூஸ் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மீனில் வந்து நல்லா பிரட்டி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மீனுக்குள்ளே ஒரு ஃபில்லிங் வைக்கணும். அதுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு கடுகு, வெந்தயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு ஒரு 3 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வெங்காயம், அடுத்தது வந்து கறி மிளகாய், அப்புறம் வந்து கத்தரிக்காய், கேரட் இது எல்லாம் போட்டு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், குழம்பு தூள், குழம்பு மசாலா இதெல்லாம் போட்டு நான் வந்து நல்லா இதை வந்து தண்ணி விடாமல் நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக அவிஞ்சிருக்குது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்படி வதக்கி எடுத்ததை அடுத்தது வந்து நம்ம மீனுக்குள்ளே வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அருமையான ஃபிஷ்ஷுக்குள்ளே வைக்கிற ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் லீவு நாளில் வீக்கெண்டில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அவனுக்கு போடுற ட்ரேயில் ஒரு ஃபாயில் பேப்பர் ஒன்று போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நான் எல்லா பக்கமும் நல்லெண்ணெய் ஊற்றி கையால் அப்படியே தடவி விடுறேன். நல்லெண்ணெய் கொஞ்சம் போட்டுட்டு இந்த ஃபில்லிங்கை வச்சா சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் தடவியாச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை தான் வைக்க போகிறோம். இப்போ மீனை ரெண்டாக இதாக்கி அதுக்குள்ளே அந்த ஃபில்லிங்கை வச்சு நிறைங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்குள்ளுக்கு வச்சு நிறச்சிக்கோங்க. நிறச்சிட்டு எல்லா பக்கமும் நாங்கள் இந்த ஃபில்லிங்கை போட்டு நிறைக்கணும். இது உள்ளுக்கு மட்டுமில்லை, வெளியிலையும் ஃபில்லிங் போட்டு நிறைக்கணும். இப்படி நிறச்சிட்டு இந்த மீனை வந்து நம்ம மூடிக்கலாம். அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் போதுமான அளவு ஃபில்லிங் வச்சுக்கோங்க. ஓகே, இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இதை இப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ இங்கே மேலேயும் ஃபில்லிங் வைங்க. இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபில்லிங் வச்சு முடிஞ்சாச்சு. இப்போ இந்த ஃபில்லிங் எல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விடுங்க. லெமன் ஒரு பாதி லெமன் எடுத்து லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுங்க. லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இதை அப்படியே ஃபாயில் பேப்பரோடு அப்படியே இந்த ஃபிஷ்ஷை வந்து நல்லா சுற்றிக்கோங்க. பார்த்திங்கன்னா 2 பக்கமும் லெமன் புழிஞ்சு விட்டுட்டேன். இப்போ லெமன் புழிஞ்சு விட்டாச்சு. இப்போ வந்து இதை சுற்றிக்கலாம். இதை வந்து ஒரு 45 நிமிஷம் மாதிரிக்க நான் வந்து குக் பண்ணுறேன். முதலாவது வந்து கீழே அவனில் கீழே ஃபயரை போட்டு ஒரு 20 நிமிஷம், அதுக்கு பிறகு மேலே ஃபயரை போட்டு ஒரு 25 நிமிஷம். ஸோ 45 நிமிஷம் டோட்டலாக குக் பண்ணி வரக்குள்ள ரொம்ப அருமையான ஃபிஷ் ஒன்று ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. 45 நிமிஷம் குக் ஆகின பிறகு அவனில் போட்டு எடுத்த பிறகு இந்த ஃபிஷ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. வாவ்! நான் வந்து பெரிய தட்டு ஒன்று எடுத்து அதில் ரெட் ரைஸ் இன்றைக்கி சமைச்சிருக்கேன். போட்டு வெங்காயம், தக்காளி, லெமன், லெட்டூஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா இதுக்கு வேறு ஒரு கறியுமே தேவையில்லை. சும்மா சூப்பர். என்னோடய பேபியுமே விரும்பி சாப்பிட்டாங்க. அவங்க தன்னால் அள்ளி சாப்பிட்டாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்கள் எல்லாருக்கும் நன்றி.